Hi everyone, welcome back to Katral Kalanjam channel. 9th standard English subjectல செகண்ட் மிட்டம் டெஸ்ட் நவம்பர் 2025க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போதான் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். யூனிட் 4 ப்ரோஸ் 17 ஆரஞ்சஸ். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 88 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வேர் டிட் த நரேட்டர் ஒர்க்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 89 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் வாஸ் கிளம் ஜான்ஸ் கேரிங் இன் த பாக்ஸ்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 90 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், வாட் வாஸ் த நரேட்டர் கேரிங் இன் ஹிஸ் பாக்கெட்ஸ்? தேர்ட் கொஸ்டின், ஹூ இஸ் போங்கோ? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின், why did Pongo want to bring another policeman? And fifth question, what did the voice in the narrator's head tell him to do? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. பேஜ் நம்பர் 93 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் briefly in 1 or 2 sentences கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், வாட் வாஸ் கிளம் ஜான்ஸ் கேரிங் இன் த பாக்ஸ் டூரிங் இஸ் செகண்ட் அட்டெம்ப்ட்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், why did the policeman suspect the narrator? And fourth question, what did Pongo consider as evidence against the narrator? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின், what did the narrator do to get rid of the evidence? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எய்த் கொஸ்டின், why were the policemen not able to bring any charges against the narrator? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் இன் about 80 to 100 words கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், narrate the clever strategy followed by Clem Johns to deceive Pongo? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், describe the confrontation between the narrator and Pongo? இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 4 போயம் த ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை. இந்த போயம்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 104 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரீட் த ஃபாலோயிங் லைன்ஸ் ஃப்ரம் த போயம் அண்ட் ஆன்சர் தி கொஸ்டின்ஸ் இன் ஏ சென்டென்ஸ் ஆர் 2 கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின், ஃபிஃப்த் கொஸ்டின் அண்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இன் about 80 to 100 words கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரைட் ஏ கேரக்டர் ஸ்கெட்ச் ஆஃப் த ஸ்பைடர்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், வாட் ஹேப்பன்ஸ் இஃப் யூ ஃபால் ஏ ப்ரே டு ஃபிளாட்டரி? give instances from the poem the spider and the fly? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், நிச்சயம் எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 4 சப்ளிமெண்ட்ரி த கேட் அண்ட் த பெயின் கில்லர். இந்த சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜென்ரலான ஒரு பேராகிராஃப் நீங்கள் படிச்சு வச்சிங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா 8 மார்க் கொஸ்டின் உங்களால் அட்டன் பண்ணி ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 4 லெசனுக்கு நீங்கள் பேராகிராஃப் படிச்சு வச்சிங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினை அட்டன் பண்ணி உங்களால் 8 மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். யூனிட் 5 ப்ரோஸ் வாட்டர் த எலிக்சியர் ஆஃப் லைஃப். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பேஜ் நம்பர் 118 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த இமேஜினரி எலிக்சர் ஆஃப் லைஃப்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், வாட் அக்கார்டிங் டு த ரைட்டர் இஸ் த ரியல் எலிக்சர் ஆஃப் லைஃப்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின், வாட் டஸ் த ரைட்டர் கம்பேர் வாட்டர் இன் ஏ லேண்ட்ஸ்கேப் டு? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 119 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், வாட் இஸ் த மெயின் காஸ் ஆஃப் சாயில் எரோஷன்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க.
பேஜ் நம்பர் 122 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் briefly in 1 or 2 sentences கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் மேக்ஸ் வாட்டர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் அண்ட் ஒண்டர்ஃபுல் திங்ஸ் ஆன் எர்த், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், ஹவு டஸ் வாட்டர் ஹெல்ப் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் ஃபெர்டைல் லேண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின், வாட் ஆர் சம் மெஷர்ஸ் தட் ஆர் யூஸ்ஃபுல் டு ப்ரிவென்ட் சாயில் எரோஷன். ஃபிஃப்த் கொஸ்டின், ஹவு அக்கார்டிங் டு சர் சி.வி. ராமன் கேன் ரெயின் வாட்டர் as well as the water of rivers be prevented from going to waste, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 123 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் இன் about 80 to 100 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹவு டஸ் சி.வி. ராமன் ஷோ தட் வாட்டர் இஸ் த ரியல் எலிக்சர் ஆஃப் லைஃப், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், லைஃப் cannot exist on earth without water, எக்ஸ்பிளைன். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இந்த ரெண்டு கொஸ்டின்ல இருந்து நிச்சயமாக ஒரு கொஸ்டின் எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 5 போயம் த ரிவர். இந்த போயமில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 142 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரீட் த ஃபாலோயிங் லைன்ஸ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் கிவன் பிலோ கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் அண்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். பேஜ் நம்பர் 144 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் இன் எ பேராகிராஃப் ஆஃப் about 120 to 150 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹவு டஸ் த போயட் பிரிங் about த கம்பேரிசன் ஆஃப் லைஃப் வித் த ரிவர், எக்ஸ்பிளைன் இட் வித் ரெஃபரன்ஸ் டு த போயம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 5 சப்ளிமெண்ட்ரி, லிட்டில் சைக்ளோன் த ஸ்டோரி ஆஃப் எ கிறிஸ்லி கப். இந்த சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஜென்ரல் பேரா படிச்சிங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு 8 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணி ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க, எல்லா 1 மார்க்ஸையும் படிச்சுக்கோங்க. அப்போது தான் 1 மார்க் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். see you in the next video.